இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சாம்பார் வைக்கிறேன். இது வந்து நார்மலாக தாளிச்சா மட்டும் போதும். இப்போ எண்ணெய் சூடு ஏறினோடனே உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோ தாங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. நான் வந்து ரேஷன் பருப்பு தாங்க போட்டிருக்கேன். ரேஷன் பருப்பில் ஒரு 2 கை அளவு போட்டிருக்கேன். அதில் வந்து தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு வச்சோம்னா இது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம சாம்பாருக்கு போவோம். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகாப்பொடி நம்ம போட்டுக்கலாம். வர மிளகாப்பொடி 1 ஸ்பூன். அடுத்து சாம்பார் மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க சாப்பிட்டா கூட இது சாப்பிட்றப்ப கம்மியாக காரம் இருந்தால் கூட நம்மளுக்கு போதும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ வந்து ஒரு 2 தக்காளி, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு பூண்டு இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 4 பேத்துக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்ருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க நல்லா வேக இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து இந்த சாம்பாரோட மிக்ஸ் ஆயிருங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி போடுறோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஆல்ரெடி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம், தக்காளி வணக்கி விட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ அது கொஞ்சம் அது வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே இருக்குங்க. இப்போ இது கூடயே நம்ம கொஞ்சோண்டு புதினா இலையெல்லாம் தூவிக்கலாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பருப்பை கடைஞ்சி இதை ஊற்றிடலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பை வந்து நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் ஊற்றிடலாங்க. இப்போ இதை கிண்டி விட்டு காரம் உப்பெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இதுக்கு காய்கறிகள் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம இதுக்காக காலையில் நம்ம இட்லி சாம்பார் செய்கிறப்போ அவசரமாக காய்கறி எல்லாம் ரெடி பண்ணணுங்க. வெங்காயம், தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம இந்த சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம். காரம் உப்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஹோட்டலில் சாம்பார் மாதிரி இருக்குங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான அளவு சாம்பாருங்க. பாருங்கள், நல்லா சுண்டி எப்படி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம ஈஸியான நம்ம இட்லிக்கு தேவையான சாம்பார். இது இட்லிக்கு, தோசைக்கு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க. பணியாரத்துலாம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு தோசையில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.